பொள்ளாச்சியில் நடைபெற்ற சர்வதேச பலூன் திருவிழாவில் ராட்சத பலூன் ஒன்று திசை மாறி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரளாவில் தரையிறங்கிய பலூனில் இருந்து 2 சிறுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பொங்கல் பண்டிகையையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இத்திருவிழாவில் பலூன்களில் பறந்தவாறு சுற்றுலா பயணிகள் பொள்ளாச்சியின் இயற்கை அழகை கண்டு ரசிக்கலாம். ஆச்சிப்பட்டி மைதானத்திலிருந்து 6ஆம் நம்பர் கொண்ட பலூன் பறக்கவிடப்பட்டது. அப்போது பலூன் நிலை தடுமாறி கேரள மாநிலம் கன்னிமாரி முள்ளந்தோடு என்ற இடத்தில் வயல்வெளியில் இறங்கியது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து உள்ளூர் மக்கள் உதவியுடன் பலூன் பத்திரமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பலூனில் இருந்த 2 சிறுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையான விதிப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சேஃப்டி மெஷர்ஸ் பார்க்கும்போது பலூன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை டிஜிசிஏ. கம்ப்ளீட் சிவில் ஏவியேஷன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால் பைலட்ஸ் எல்லாமே அவங்க சேஃப்டியை பொறுத்து தான் அவங்க பலூன் போடுவாங்க. இன்கேஸ் அந்த காற்றின் தன்மை அதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பலூன் போட மாட்டாங்க. அவங்களோட டிசிஷன்ஸ், அந்த விண்ட் அன்னைக்கு பர்டிகுலராக இருக்கிறது டிசிஷன்ஸ். ஸோ அதனுடைய கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுவோம். பலூனில் எரிவாயு முடிந்ததால் விழுந்ததா அல்லது காற்றின் வேகம் அதிகரித்ததால் விழுந்ததா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.